சென்னை வரும் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக மூத்த நிர்வாகிகள் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன ராஜகுமரன்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை சென்னை வருகின்றார். நாளை மறுநாள் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்களை சந்தித்து சென்னையில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவைக்கு நாளை முதல் 5 நாட்கள் தொடர் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இன்று பிற்பகல் முதலே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு விட்டார்கள். அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் இன்று மாலையே செல்ல இருந்த நிலையில் தங்களுடைய பயணத்தை தற்பொழுது ரத்து செய்துவிட்டு சென்னையிலேயே அவர்கள் தங்கியிருக்கின்றனர். அதன்படி எஸ்பி வேலுமணி, ஆர்பி உதயகுமார், KP முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் தற்பொழுது சொந்த ஊர் செல்லாமல் சென்னையிலேயே இருக்கின்றனர். ஏனென்றால் நாளைய தினம் அமித்ஷா அவர்கள் வருகை தந்த பிறகு அதிமுக சார்பில் அமித்ஷாவை சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சென்னையிலேயே இருக்கின்றனர், சொந்த ஊர் செல்லாமல். நாளை மறுநாள் அந்த சந்திப்பு நிகழக்கூடும் என்றும் அதிமுக தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் மற்றொரு மூத்த நிர்வாகியான அதிமுகவின் செங்கோட்டையன் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் டெல்லி சென்று நிதியமைச்சர் அமித்ஷா அவர்களை எல்லாம் சந்தித்திருந்தார் என்று தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் செங்கோட்டையனை பொறுத்தவரை இன்று அவர் சென்னையிலேயே தங்கி இருக்காமல் சொந்த ஊர் சென்று விட்டார். செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் சென்னையிலேயே இருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் அந்த KP முனுசாமி, வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சென்னையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷாவை சந்திக்கக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.